இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ரெமெடி கொண்டு வந்திருக்கோம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா தொப்பை குறையும். இதை நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு டாக்டர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நானாகட்டும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களாகட்டும் நாங்க பண்ணி பார்த்தோம். அது எங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு. இதுவரையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது பண்றதுனால உங்களுக்கு தொப்பை குறையும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்பு இருந்தா அந்த உடம்பு குறையும். முக்கியமா தொப்பையை பொறுத்தளவுக்கு தொப்பையில இருக்கக்கூடிய கொழுப்பை இருக்கு பாருங்க, அதை அப்படியே வலிச்சு விட்ட மாதிரி என்ன பண்ணிரும், எடுத்துரும். அப்போ உங்களுக்கு தொப்பை குறையறத நீங்க கண் கூட பாப்பீங்க. ரொம்ப வயிறு பெருசா இருந்தவங்க கூட இதை சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள்லயே பிளாட்டான வயிறு கிடைச்சிருக்கு. அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இதுல பல நோய்களுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா பிசிஓடி பிரச்சனை ஆகட்டும், அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கிற சமயத்திலயும் நம்ம இதை எடுத்துக்கிறது எப்படியா இருக்கும், ரொம்ப நல்லதா இருக்கும். அதனால இதனுடைய பெனிஃபிட் அப்படிங்கிறது வெறும் தொப்பைக்காக மட்டும் இல்லாம, உடம்பு குறைக்கிறதுக்காக மட்டும் இல்லாம, உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லயுமே இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ஸ் என்னன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மரணத்தை தவிர எல்லா நோய்க்குமே அதுல மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க. அப்ப மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் அதுல மருந்து இருக்குன்னா அதுல ஸ்கின்னுக்கு நல்லது இருக்கு, ஹெல்த்துக்கு நல்லது இருக்கு, ஹேருக்கு நல்லது இருக்கு, ஐக்கு நல்லது இருக்கு, இன்டர்னல் பார்ட்ஸ் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இருக்கக்கூடிய கருஞ்சீரகத்தை வச்சுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2 ரெமெடி சொல்றேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல பொடி பண்ணி சாப்பிடக்கூடியது, இன்னொன்னு கசாயம் மாதிரி வச்சு குடிக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் நான் பொடி பண்ணி சாப்பிடக்கூடியதை சொல்றேன். இது பாத்தீங்கன்னா தேவையான பொருள் கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம். எல்லா வீட்லயுமே வெந்தயம் இருக்கும், ஓமம் இருக்கும். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறது இல்ல. ஆனா நீங்க கடையில போய் வாங்கினீங்கன்னாவே ரொம்ப கம்மியான விலை தான். சும்மா ஒரு 50 ரூபாய்க்கே என்ன பண்ணிடலாம், நீங்க தேவையான அளவுக்கு வாங்கிக்க முடியும். கருஞ்சீரகத்தை 100 கிராம் எடுத்துக்கோங்க, வெந்தயம் 100 கிராம் எடுத்துக்கோங்க, ஓமம் 50 கிராம். அப்ப வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஈக்குவலா எடுத்துக்கணும், ஓமம் மட்டும் பாதியா எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு இதோடைய ப்ரொபோர்ஷன். இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வானிலையில போட்டு வறுத்துக்குங்க. எண்ணெயெல்லாம் போட தேவையில்ல. சும்மா என்ன பண்ணுங்க, கெட்டியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல தடிமனா இருக்கக்கூடிய இரும்பு கடாயோ ஏதோ ஒண்ணு கருக்க கூடாது, அதுக்காக தான் நம்ம இரும்பு கடாயின்னு சொல்றோம். அதுல வறுத்துக்குங்க. வறுத்துட்டீங்கன்னா அது என்ன நல்ல மொறு மொறு மொறுன்னு ஆயிரும். அதுக்கு பிறகு அது என்ன பண்ணிருங்க, மிக்சியில போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. என்னென்ன போட்டிருக்கோம், கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், இது 3யும் என்ன பண்றோம், சும்மா வறுத்து நம்ம பொடிச்சு வச்சுக்கிறோம். இத நல்லா பவுடராவே பண்ணிக்கோங்க, நல்லா ஃபைனாவே பண்ணிக்கோங்க. அப்பதான் சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு தூள் தூளா இருந்தா தொண்டையில எல்லாம் நிக்கும். அதனால நல்லா என்ன பண்ணிருங்க, பவுடர் பண்ணிருங்க. இதை என்ன பண்ணுன்னா டெய்லியும் நைட்டு கடைசியா நீங்க சாப்பிடறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பால் குடிக்கிற பழக்கம் இருந்தா பாலெல்லாம் குடிச்சு முடிச்சிருங்க. கடைசியா இப்ப நான் படுக்க போறேன், ஒரு முறை தண்ணி குடிச்சிட்டு நான் படுத்துருவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிஞ்ச்னா ஒரு சிட்டிகைன்னு அர்த்தம். உங்களுடைய விரல் இருக்கு பாருங்க, கட்டை விரலும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலும் என்ன பண்ணுங்க, 2ம் சேர்ந்த மாதிரி கிள்ளி எடுங்க. உங்க கையில நீங்க கிள்ளி எடுக்கக்கூடிய அளவுதான் இதுக்கான சரியான அளவு. இதை எடுத்து என்ன பண்ணும், வாயில போட்டுட்டு உடனே தண்ணியை குடிச்சிருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. வாயில பவுடர் போடுறீங்க, தண்ணியை குடிச்சிடுறீங்க. தண்ணி பார்த்தா சூடான தண்ணி தான் குடிக்கணும்ல, இல்ல நார்மல் வாட்டர் குடிச்சாவே போதும். இப்படி நீங்க டெய்லி நைட்டு ஒரு பிஞ்ச் டெய்லியும் நீங்க சாப்பிடலாம். எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா தொப்பை இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே கரைச்சு விட்டு மாதிரி என்ன போயிரும். அது இல்லாம உடம்புக்கும் நிறைய நல்லது இதனால கிடைக்குது. அதே நேரத்துல இது யார் பயன்படுத்த வேண்டாம்னா பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, அதே மாதிரி பால் கொடுத்துட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏதாவது சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி இருக்கு, ஆல்ரெடி நான் ரொம்ப ஒரு கஷ்டமான நோயில இருக்கேன், ரொம்ப ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன்னா அவங்க என்ன பண்ணுங்க, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அது இல்லாம இதனால பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருவது குறையுது, சக்கரை நோயை குறைக்குது. சக்கரை நோயாளி தாராளமா இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், நமக்கு இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது கொரோனாக்கு அப்புறம் தான் அதிகமா வந்துச்சு. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னா என்னன்னா அந்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த பைப்ல இருக்கக்கூடிய ரத்தம் உறைஞ்சு போயிருது. இதனுடைய வேலை என்னன்னா ரத்தத்தை உறையாம பாத்துக்கும். இதுல ஒரு பிளஸ் என்னன்னா ஹார்ட் அட்டாக் வராம இருக்கும். இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரத்தத்தை உறைய விடாம வச்சிருக்கனால ரத்தம் தண்ணியுடைய தன்மையில ஓரளவுக்கு இருக்கும். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அடிப்பட்டா பொதுவா நமக்கு இப்ப கையில கட்டான என்ன ஆகும், ரத்தம் வரும், டக்குன்னு நின்றும்ல. ஆனா இதை அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு என்ன ஆகும்னா ரத்தம் என்ன ஆகும், கொஞ்சம் ஓவர் ப்ளீடிங்கா இருக்கும். சீக்கிரத்துல ரத்தத்தை நிறுத்த முடியாது. இது யாருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஆப்ரேஷனுக்கு போறேன், நான் கண் ஆப்ரேஷனுக்கு போறேன், அந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு போறவங்க என்ன பண்ணணும்னா இதை சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு டாக்டரே கேட்பாங்க, ஒரு சில வேர்ட் சொல்லி இந்த மாதிரி மெடிசின்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுல எல்லாம் என்ன இருக்குன்னா இந்த கருஞ்சீரகத்துடைய இன்கிரிடியன்ஸ் தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ரத்தம் என்னவா இருக்கும், கொஞ்சம் அந்த தன்மை
தண்ணியா இருக்கும். அதனால 1 மாசம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்ப மொத்தத்துல இதை சாப்பிட்டா ஒரு மாசம் விட்டுட்டோம்னா நார்மல் நிலைமைக்கு ரத்தம் வந்துடும். மத்தபடி இதை சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியா இருக்கும். அதனால ஹார்ட் அட்டாக் வராது. அதே சமயத்துல ஆபரேஷன் பண்றவங்க இதை வந்து என்ன பண்ணிடணும், ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நிறுத்திடணும். அதே மாதிரி எனக்கு நார்மல் பீரியட்ஸ் அப்படிங்கிறவங்க சாப்பிடுங்க. இல்ல எனக்கு ரொம்ப கொட்டி தீக்கும், அந்த அளவுக்கு வந்து எனக்கு இரகுலர் பீரியட்ஸ், எனக்கு எப்பயுமே வந்து ஓவர்ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறவங்க இதை பீரியட் சமயத்துல மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இதை தினமும் நைட்டு ஒரு பிஞ்ச் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு, ஒரு 4 முடக்கு தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, படுத்து தூங்கிடுங்க. மறக்காம இருக்கிறதுக்காக நீங்க எப்பவுமே கட்டலுக்கு பக்கத்தாலே என்ன பண்ணுங்க, இதை ஒரு ஜாடியில போட்டு மூடி வச்சுக்கோங்க ஏர்டைட்ல. அப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ரெமிடி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுலயே கசாயம் வைக்கிறது. அதுவும் நைட்டும் குடிக்கலாம். சிலர் வந்து காலையில குடிக்கிறாங்க. காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து பிடிக்குமா டேஸ்ட் அப்படிங்கறதுலாம் தெரியல. அதனால நம்ம வந்து நைட் குடிக்கிறது பெஸ்டா இருக்கும். என்னன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி 200 ml தண்ணி ஊத்திட்டு அதுல 1/2 ஸ்பூன் சுக்கு பவுடர். சுக்குன்னா என்னது, இஞ்சிய காய வச்சிருப்பாங்க, அந்த பொடி தான் வந்து சுக்கு பொடி. நீங்க மல்லிகை கடையில கேட்டீங்கன்னா கூட ஒரு 5 ரூபாய்க்கு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அது வந்து 1/2 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் இந்த கருஞ்சீரகத்தை 1 ஸ்பூன் போடுங்க. அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு ரசம் எப்படி நம்ம கொதி வைக்க மாட்டோமோ, லைட்டா சூடானனும் ஆஃப் பண்ணிருமோ, அந்த மாதிரி ரசத்துடைய பதத்துக்கு, அதாவது ரொம்ப கொதிக்க வைக்கிறதோ பொங்க வைக்கிறதோ அந்த எசன்ஸ் இறங்க வைக்கிறதோ தேவையில்லை. ஓரளவுக்கு லைட்டா இதானதுமே அதை ஆஃப் பண்ணிடணும். ரசம் மாதிரி பதத்துல தான் இதை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுல என்ன பண்ணுங்க, லெமன் புழிஞ்சு விட்டு, உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு இருக்கிற மாதிரி ஒரு 1/2 லெமன் ஓகேவா இருக்கும். சிலருக்கு 1/2 லெமன் ரொம்ப ஜாஸ்தியா தெரிஞ்சா அதுக்கு கொஞ்சம் கம்மியாவே என்ன பண்ணணும், லெமனை புழிஞ்சிட்டு இதை அப்படியே குடிச்சிட்டு படுத்துருங்க. இதுல இனிப்பெல்லாம் சேர்த்தாதீங்க. நம்ம சொன்னது என்னது, ஃபர்ஸ்ட் வந்து சுக்கு பவுடர், அது வந்து 1/2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், இது வந்து 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு. இதை 3ஐயும் லைட்டா கொதி வரும்போது, அதாவது பொங்காம சும்மா லைட்டா சூடாயிருக்கு அப்படின்னு ஆஃப் பண்ணிடுங்க. கொதியெல்லாம் வர வேண்டாம், கொதிக்க விட வேண்டாம். பால் மாதிரிலாம் எதுவும் பண்ணாம, எசன்ஸ் இறங்கணும் அப்படின்லாம் பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா சூடான உடனே நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி அதுல லெமனை ஸ்குவீஸ் பண்ணிட்டு அதை வந்து நைட்டு குடிச்சிட்டு படுங்க. இதுவும் உங்களுக்கு தொப்பைய முழுசா குறைச்சு அதிகமான உடல் எடையும் குறைக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். ஆனா இதை இப்படி செய்யற மாதிரி இருந்தா, கசாயம் செய்யற மாதிரி இருந்தா வாரத்துக்கு 2 தடவை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஆனா அந்த பொடி எடுத்துக்கிற மாதிரி இருந்தா தினமும் எடுத்துக்கலாம். ஏன் வந்து கசாயம் 2 தடவை தான் எடுத்துக்கணுங்கிறோம்னா, இதுல நம்ம போடக்கூடிய கருஞ்சீரகத்துடைய அளவு, அதனாலதான் நம்ம சொல்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கிட்டா 2 தடவை மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணியில இத்தனோன்னு போட்டோம்னா நமக்கு ஒரு எசன்ஸும் இருக்காது. அதனாலதான் நம்ம வந்து 1 ஸ்பூன் போடுறோம். ஆனா அந்த கருஞ்சீரகத்தை போடும்போது, தண்ணியில போடும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா பொடிச்சிட்டு போடலாம். அதாவது மிக்சியில போட்டு நல்லா ஒரு சுத்தி ரொம்ப ஃபைனான பவுடர் வராட்டினாலும் சரி, ஓரளவுக்கு வந்து 1-2 அரைச்சிட்டு போடுங்க. அப்பதான் தண்ணிக்குள்ள என்ன ஆகும், எசன்ஸ் இறங்கும். அப்ப வந்து சுக்கு வந்து ஆல்ரெடி அப்படிதான் இருக்கும், ஒரு மாதிரி பவுடர் மாதிரிதான் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தையும் என்ன பண்றீங்க, நீங்க வந்து நல்லா கோர்ஸ் கிரீன் பண்ணி போட்டுக்கோங்க. 1-2 கூட என்ன பண்ணுங்க, அரைச்சிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உங்களுக்கே தெரியும் பொடியாதான் இருக்கும், லெமன் புரிஞ்சு விடுறது தண்ணியா தான் இருக்கும். அப்ப அப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணும், சேர்த்துறோம். இதை இப்படி சேர்த்துனா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, வாரத்துல 2 தடவை மட்டும் நைட் குடிங்க. அதை எடுக்கிறவங்க இதை எடுக்காதீங்க, இதை எடுக்கிறவங்க அதை எடுக்காதீங்க. டெய்லி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க பவுடருக்கு போங்க. இல்ல எனக்கு வந்து கஷாயம் மாதிரி இருந்தா கூட குடிச்சிருவேங்கிறவங்க இப்படி போங்க. பவுடருக்கு போனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டேஸ்ட் வந்து உங்களுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் வந்து ஆரம்பத்துல ஒரு வாரம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பொடி ஒவ்வொரு பிளேவர்ல இருக்கும், ஒவ்வொரு மாதிரி என்ன இருக்கும், டேஸ்ட்ல இருக்கும். அதனால உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை செய்யுங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு மட்டும் செய்யுங்க, ரெண்டுக்குமே ஒரே பெனிஃபிட் தான்.